ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் சேஃப் அண்ட் ஹெல்த்தியா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விமென் குக்கோட மினி சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ சீரிஸோட நேம் எண்ட்லெஸ் லவ் நாட் மைன். இதோட இன்ட்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்கடா அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டேக்குக்கு தான் காட்டுறாங்க. 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார். நம்ம ஜங்குக்கே பார்த்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. இப்போ ஜங்குக்கே தான் அப்படியே டேயை பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிக்கிட்டே, டே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? எதுக்காக என்ன வர சொன்ன? வந்ததுலேருந்து இதை தான் சொல்லிகிட்ருக்க. நீ என்ன பேசணுன்றத சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கும் டே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறியா? என்ன கேட்கணும்? என்னோடய அப்பா உங்ககிட்ட நம்மளோட மேரேஜை பற்றி ஏதாவது சொன்னாரா? ஆ, எனக்கு தெரியுமே. அன்கிள் இதை பற்றி என்கிட்ட முன்னாடி பேசிட்டாரு. அதில் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா ஜங்கு? அது ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சதே அதை பற்றி தான். எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை. என் அப்பாக்கிட்ட நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், பட் அவர் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதனால் நீ அவர்கிட்ட பேசுகிறியா? உனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கலன்னு நீயே சொல்லிட்டேன்னா என் அப்பா கண்டிப்பாக இந்த மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ண மாட்டார். ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டேவை பார்க்குறாங்க. டே ஒன்றும் புரியாமல், ஜங்குக் இப்போ நீ என்ன சொல்கிற? இந்த மேரேஜ் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கும் ஆமான்ற மாதிரி தலையாட்ட. பட் ஏன், என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லாட்டி எனக்கு உன்னை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. நான் உன்னை சின்ன வயசில் பார்த்துருக்கேன். என் அப்பா உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு தான். ஆனால் எனக்கு அதெல்லாம் மைண்டில் கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ யாரையாவது லவ் பண்ணுறியா ஜங்குக் அப்படின்ட்டு கேட்க ஜங்குக்குமே ஷாக் ஆகிட்டு, சொல்லு, யாரையாவது நீ லவ் பண்ணுறியா? அது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டேவை பார்க்குறாங்க. என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படி சைலண்ட்டாக ஜங்குக் தான், இதை நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கணும். ஆக்சுவலி நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன். அவங்க கூட தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதான் என்னோடய அப்பா எனக்கு கம்பல் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு பிளாக்மெயில் பண்ணுறாரு. என்னால் வேறு எதுவும் பண்ண முடியலடி. அதான் அட்லீஸ்ட் உங்ககிட்டையாவது என்னோடய சிச்சுவேஷனை சொல்லி புரிய வைக்கலான்னு நினச்சேன். அதுக்கு தான் நான் உன்னை இங்கே வர சொன்னேன். இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நீயாவது என்னை புரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன். ப்ளீஸ், நான் அந்த பர்சன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ லவ் பண்ணுற பர்சன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். அதை நான் கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்காக நீ இதை ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல அமைதியாக இருக்காங்க. ஜங்குக் டே பார்க்குறாரு. ஒரு செகண்ட் இப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓகே நான் அங்கிள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எஞ்சி போயிடுறாரு. ஜங்குக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. ஆனாலும் ஒரு மாதிரி பதட்டமாகவே தான் இருக்குது. எங்கே அவங்க அப்பா இன்னும் ஏதோ பண்ணி இந்த மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணிடுவாரோன்னு. ஸோ இப்படியே டேஸஸ் போகுது. ஆஃப்டர் 1 வீக் இப்போ ஒரு சர்ச்சை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த சர்ச்சில் வெட்டிங்க்கான ப்ரிப்ரேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் நம்ம தான் ஒரு ரூமில் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் கோட் சூட்டில் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்ருக்காரு. ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு அவர் ஃபேஸ் அவரே பார்த்துட்ருக்க. இப்போ பின்னாடி இருந்து சின்னு தான், நீ என்ன பண்ணுறன்னு தெரியுதா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க
இதனால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும் தெரியுமா? எப்படி டீ இவ்வளோ பெரிய விஷயத்த நீ தனியாக முடிவு பண்ண? அதுவும் என்கிட்ட, ஆரம்கிட்ட, எங்க யார்கிட்டயுமே சொல்லாமல். ஏன் நான் ஒரு விஷயம் பண்ணா அது சரியாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்கல்ல? அதெல்லாம் ஓகே டீ. ஆனால் ஜங்குக்கு இதை பற்றி உன்கிட்ட பேசியிருக்கான். நீ பேசினதுக்கு அப்புறமும் கூட எப்படிடா? நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேணாம். எனக்கு ஒன்றுமே புரியல. நீ எதை யோசிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல டீ. ஆனால் நல்லா யோசிச்சுக்கோ. இதனால் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. எனக்கு புரியல இதை எப்படி நீ ஹேண்டில் பண்ண போகிறேன்னு. எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப பயமாக இருக்கு டீ. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? ஜங்குக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான்ல. அப்போ நீயும் அவங்க அங்கிள் கிட்ட பேசி இந்த மேரேஜ் வேண்டான்னு கேன்சல் பண்ணியிருக்கலாம்ல. ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? இங்கே பாருட்டே, கண்டிப்பாக இதனால் ஜங்குக்கு மேலே ரொம்ப கோவப்படுவான். அவன் உன்னை ரொம்ப வெறுத்துருவான்டா. இதுக்கு தான் இவ்வளோ நாளாக நீ வெயிட் பண்ணியா? இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். ஜங்குக்கு உன்னை வெறுக்கணும், உன்னை விட்டு தூரமாக போகணுன்னு ஆசைப்பட்டேன். இப்போ நீ பண்ணுற ஒரு சின்ன விஷயத்தால் லைஃப் லாங் அவன் உன்னை வெறுத்துருவான்டா. உனக்கு அது புரியுதா இல்லையாட்டி? ஏன்ட்டி இப்படிலாம் யோசிக்கிற? இது எல்லாமே எனக்கும் தெரியும். எல்லாத்தையும் யோசிச்சு தான் எப்படிப்பட்ட முடிவு எடுத்தேன். இதுக்கு பின்னாடி ஒரு கரெக்டான ரீசன் இருக்குது. அது ஏன்னு நீங்கள் கேட்காதீங்க. அப்புறம் இது என்னோடய லைஃப். நான் ஆசைப்பட்டு ஏற்றுக்கிட்ட லைஃப். இதில் என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்புறம் இதை பற்றி வேறு யாருக்கும் தெரிய வேணாம். நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா அது கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்க. உங்களுக்கு என் மேலே அந்த நம்பிக்கை இருக்குன்னு நம்புகிறேன். கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. ஸோ ஆப்போசிட்லேருந்து ஜங்குக் இன்னொரு ரூம்லேருந்து வெளியில் வராரு. டேவை பார்த்த உடனே அப்படியே முறைக்கிறாரு. ஆனால் அது எதையுமே கண்டுக்கல. ஒரு பாட்டுக்கு சாதாரணமாக தான் இருக்கிறாரு. ஜங்குக்கு தான் அவ்வளோ கோவம் வருது டே மேலே. ஆனாலும் அதை வெளிக்காட்ட முடியல. ஸோ இப்போ 2 பேருமே நடந்து ஸ்டேஜுக்கு தான் போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு அவ்வளோ கோவமா அவங்க அப்பாவை பார்த்து முறைக்க, ஸோ அவரை சிரிச்சுக்கிட்டே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி டேவோட ஹேண்ட்ஸோட சேர்க்குறாங்க. ஜங்குக்கோட அப்பாவை பார்க்குறாரு. அவரோட ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல் இருக்குது. அந்த ஸ்மைலை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கோட கண்ணில் அவ்வளோ வெறுப்பு தெரியுது. ஆனாலும் அது எதையுமே கண்டுக்காமல் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. இப்போது ஜங்குக்கோட அப்பா தான், இங்கே பாரு ஜேகே, இந்த மேரேஜ் நான் எதுக்காக உன்னை ஃபோர்ஸ் பண்ணி, உன்னை கட்டாயப்படுத்தி, உன்னை கஷ்டப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு நீ யோசிக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீயே ஃபீல் பண்ணுவ நான் பண்ணது தான் சரின்னு. அண்ட் இந்த மேரேஜ் உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் டீல். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராமிஸ். டேவோட அப்பா அம்மாவுக்கு நான் கொடுத்த ப்ராமிஸ். அவனை கடைசி வரைக்கும் நான் பார்த்துப்பேன்னு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மேரேஜ் நான் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் டேவோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும். இதுக்கப்புறம் அவனை கஷ்டப்படுத்தாமல் அவனை ஹாப்பியாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஹேண்ட்ஸை பிடிக்க, ஜங்குக்கு எதுவுமே பேசலை, அப்படி சைலண்ட்டாக நிற்கிறாங்க. இப்போ அந்த மேரேஜுக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகுது. சர்ச் ஃபாதரும் 2 பேர்த்துக்கிட்டையும் மேரேஜுக்கான சம்மந்தத்தை கேட்குறாங்க. ஓகே அப்படின்றாரு. ஜங்குக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி யோசிச்சுட்டு திரும்ப ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகேன்ற மாதிரி சொல்ல, 2 பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிஸ் பண்ண சொல்ல ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை, அப்படி சைலண்ட்டாக இருக்கார். டேக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே ஹேண்ட்ஸ்லாம் கிளாப் பண்ணி சேரப் பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கு அதை எதையுமே கண்டுக்காமல் டேவை அப்படி ஸ்டேஜில் விட்டுட்டு அங்கேருந்து இறங்கி போயிடுறாங்க. இப்படியே தான் அந்த டே ஃபுல்லாக போயிருக்கும்.
டேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜங்குக்கை நினச்சி கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ எப்படி ஜங்குக்கை சமாளிக்க போகிறோன்னு டேக்கும் தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு ஜின்கிட்ட. ஆனால் அவருக்குமே எப்படி இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக அவரும் அந்த டே ஃபுல்லாக போயிடுது. இப்போ அப்படியே நைட்டு தான் காட்டுறாங்க. ஜங்குக்கோட அப்பா தான் டேவை கூட்டிகிட்டு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இறக்கி விட்டுறாங்க. டே என்னன்ற மாதிரி பார்க்க, இதுதான் உனக்கும் ஜேகேக்கும் நான் கொடுக்குற வெட்டிங் கிஃப்ட். ஆனால் அங்கிள், நம்ம வீட்டுக்கே போகலாமே. இல்லை டே, உனக்கும் ஜங்குக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். ஜங்குக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்கிறது நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் தான். அவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டானா சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும் அவன் இப்போ எந்த சிச்சுவேஷனில் இருப்பான்னு. அது எல்லாத்தையும் தாண்டி அவனை நீ தான் வெளியில் கொண்டுட்டு வரணும். இந்த லைஃப்க்கு அவனை அடாப்ட் பண்ணணும். நீ பண்ணுவேன்னு நம்புகிறேன். அண்ட் டேக் கேர் போத் ஆஃப் யூ. ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா அங்கேருந்து போயிட டே அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்டையே பார்க்குறாரு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே போனால் வெட்டிங்க்கான டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு டே லைட்டாக சிரிச்சிட்டு, இப்படி ஒரு நாள் என் லைஃப்பில் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிடிக்காத ஒரு மேரேஜ், எனக்கு பிடிக்காத ஒரு பர்சன், இங்கே வெட்டிங் நைட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், இதெல்லாம் ஸ்டோரியில் கேட்க வேணாம் நல்லாயிருக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்றத இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அவள் போய் பால்கனியில் நின்றுட்டு வெளியே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ வெளியே தூரத்தில் கார்டனில் குழந்தைங்களாம் விளையாடிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்ருக்கிற டே அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகுறாரு. அவருக்கு அவரோட சைல்டுஹுட் டேஸ் தான் ஞாபகம் வருது. சின்ன வயசில் அவங்க வீட்டு கார்டனில் அவங்க அப்பா அம்மா கூட டே ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருப்பார். ஸோ அதை யோசிக்க அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவரும் பேக் டு நார்மல் ஆகிட்டு ரூமுக்கு வந்து சாப்பிட ஏதாவது இருக்கான்ட்டு செக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ரூமோட டோர் ஓப்பன் ஆகுது. டே வெளியில் வந்து யாருன்னு பார்த்தா ஜங்குக் தான். ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆளே வேறு மாதிரி இருக்கார். டே இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார், ஜங்குக் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுவாருன்னு. டே அப்படியே ஷாக்காக ஜங்குக்கை பார்க்க ஜங்குக் நேராக அப்படியே ரூமுக்கு தான் போகிறாங்க. டேவும் ஜங்குக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படியே பெட்டுக்கு போக ஜேகே அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு ஷூலாம் கூட கழட்டல அப்படியே ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்ருக்காங்க அங்கே இருக்கிற சாரியே. ஸோ அந்த வாலில் என்ன இருக்குன்னு பார்த்தா நம்ம டேவோட ஃபோட்டோ தான் இருக்குது. டே அதை பார்த்துட்டு திருன்னு முழிக்க ஜங்குக்கு அந்த ஃபோட்டோவே பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. அங்கே ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குது. அதை தூக்கி அப்படியே அந்த செவுத்தில் அடிக்க அதுலேருந்து ஒரு பீஸ் டேவோட நெத்தியில் வந்து பட்டுருது ஹெட்டில். ஸோ அதுலேருந்து ப்ளீட் ஆகுது. டே அதை தொட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வைப் பண்ண அந்த சத்தம் கேட்டு ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே டே நிற்கிறாரு. ஜங்குக்கோட கண்ணில் அப்படி ஒரு கோவம் தெரியுது, அவ்வளோ வெறுப்பு. ஜங்குக்கு வேகமாக அப்படியே டேக்கிட்ட வந்து அவரோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே மாதிரி நசுக்கிறாங்க. டேக்கு அது வலிக்குது. ஜங்கு என்ன பண்ணுற, ஹேண்டை கூட வலிக்குது, இதுக்கு இவ்வளோ டைட்டாக பிடிக்கிற? இங்கே பாரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன்கிட்ட நான் இந்த மேரேஜ் வேண்டான்னு தானே சொன்னேன். என் அப்பா கிட்ட பேச சொன்னல. நீ அன்னைக்கு ஏதோ பெருசாக நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் நீ எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்க. உனக்கு என்னோடய மணி, என்னோடய வீடு, என்னோடய அப்பா எல்லாமே வேணும்ல. இதுக்கு தானே இதெல்லாம் பண்ண. இப்போ நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கல்ல? அதான் பார்த்தனே மேரேஜ் நடக்கும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் உன் கண்ணில். இந்த ஹாப்பினஸ் எத்தனை நாளைக்கு இருக்குதுன்னு நானும் பார்க்குறேன். எவ்வளோ நாளைக்கு இந்த ஹாப்பினஸ் உனக்கு கிடைக்குதுன்னு நோட் பண்ணிக்கோட்டே. இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் நீ என்றைக்குமே ஸ்மைல் பண்ணவே முடியாது. ஏன்டா இப்போ நான் மேரேஜ் பண்ணோம், எதுக்குடா இவள் லைஃப்பில் வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீ ஃபீல் பண்ணுவ. நான் பண்ண பார்ப்பேன்.
இது வரைக்கும் என்ன சாதாரண ஒரு ஜங்குக்கா தானே பார்த்துருக்க, ஜேகேவா பார்த்தது இல்லைல்ல. இனிமே பார்ப்ப. நீ நீயா என்ன வேணான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போகிற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மைண்டில் வச்சுக்கோ. நீ என்ன பண்ணாலும் என்னை மாற்றவும் முடியாது, உன்னால் என் கூட இருக்கவும் முடியாது. நீ ஏன் என்னை வேணான்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு நான் உன்னை பண்ணுவேன், வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விடுறாங்க. அப்படியே அந்த ஃப்ளவர் வாஷ் உடஞ்சிருந்த அந்த பீஸ் மேலே போய் விழுந்துடுறாரு. அவரோட ஹேண்ட்லேயும் அடிபட்டுருது, லைட்டாக ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஜங்குக்கு அது எதையுமே கண்டுக்கல. அப்படியே வாஷ்ரூம் போய் டோர் லாக் பண்ணிடுறாங்க. அந்த ஃப்ளவர் வாஷ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு போன அந்த டோரை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கும் தெரியும் நீ இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன்னு. நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன் ஜங்கு. நீ உன்னோட கோபம் அது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ணணும்னு எனக்கும் தெரியும். எல்லாமே சரியாய் ஒரு நாள் நீ என்னை புரிஞ்சுப்ப. அன்னைக்கு நான் உன் கூட இருப்பேனான்னு தெரியாது, ஆனால் உன்னோட லவ் உன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இப்படியே டேஸஸ் போயிட்டுருக்குது. ஜங்குக் கிட்ட பேசுகிறதே இல்லை, டேவை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறாரு. இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் போயிருக்கோம். ஜங்குக்கு கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாங்க. இப்போ டேவும் ரெடி ஆகிட்டு நேராக ஒரு இடத்துக்கு தான் போகிறாரு. ஸோ அது என்னன்னு பார்த்தா அது ஒரு சிமெண்ட்ரி. நான் அங்கே போயிட்டு ஒரு சிமெண்ட்ரி முன்னாடி அப்படியே நிற்கிறாங்க. அங்கே 2 பேர்த்தோட ஓடு இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே 2 பேர்த்துக்கும் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி நிற்கிறாங்க. அவரோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. டேவோட அப்பா அம்மா சின்ன வயசாக இருக்கும்போதே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த சிமெண்ட்ரிக்கு தான் வந்திருக்காரு. ஸோ இது மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக அந்த சிமெண்ட்ரி முன்னாடி அமைதியாக நின்றுட்டுருக்காரு. அப்படியே தூரத்தில் பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே வேர்ல்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. இதை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த பர்சனை இடிக்கிற மாதிரி ஒரு வண்டி வருது. இதை பார்த்துட்டு இங்கேருந்து கூப்பிடுறாங்க. பட் அந்த பர்சன் திரும்ப கூட இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ வேகமாக அங்கேருந்து ஓடி அந்த பர்சன் அப்படியே தள்ளிவிட அந்த பர்சன் ஆப்போசிட்டில் போய் விழுந்துடுறாரு. இப்போ அந்த காரும் அப்படியே அங்கேருந்து போயிடுது. அப்படியே ஒரு மாதிரி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்க ஆப்போசிட்டில் அந்த பர்சன் அப்படியே விழுந்திருக்காங்க. வேகமாக ஓடிட்டு அந்த பர்சனை தூக்க அந்த பர்ஸ் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. ஐஸ் எல்லாம் அப்படி ரெட்டாகி ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ரெட்டாக இருக்குது. அந்த பர்சனை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த பர்சனை அப்படியே தூக்கி நிற்க வைக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் டேவை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கே நடக்க இப்போ தான் அந்த பர்சனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு நில்லுங்க, எங்கே போகிறீங்க, என்ன இல்லை ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் இப்படி இருக்கீங்க, ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது பேசணுன்னா நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், நான் யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தானே, இருங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பர்சன் கிட்ட சிரிச்சிட்டு ஒன்றும் இல்லை அண்ட் தேங்க்யூ என்னை காப்பாற்றினதுக்கு. ஒரு நிமிஷம், என்ன கொஞ்சம் பேசலாமா, என்கிட்டயா, உங்ககிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஒரு சேரை பார்க்குறாங்க. அதாவது வழியிலலாம் போட்டிருப்பாங்கள உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சிமெண்ட் சேரு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்க்குறாங்க. ஸோ அந்த பர்சனும் ஓகே அப்படின்ற மாதிரி அந்த சிமெண்ட் சேரில் போய் உட்காட டேவும் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னோடய பேர் டேயா, ஓகே என்கிட்ட என்ன பேசணும், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்தது கூட நீங்கள் கவனிக்கலையே, ஏதாவது ப்ராப்ளமா, சாரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இதெல்லாம் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்கள பார்க்கும்போது நீங்கள் ஏதோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா
சொல்லுங்கள். நோ ப்ராப்ளம். அப்படிலாம் இல்லை. ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் லைட்டாக ஸ்மைல் பண்ண அப்படியே அந்த பர்சனோட ஹேண்ட்ஸ் எடுத்து அவரோட ஹேண்ட்ஸ்குள்ளே வச்சுட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு புரியுது புதுசாக ஒரு பர்சன்கிட்ட எப்படி உங்கள் பர்சனலை சொல்கிறதுன்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் ஏன் என்னை ஒரு ஸ்ட்ரேஞ்சராக பார்க்குறீங்க? உங்கள் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டாக பாருங்களேன். இப்போலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போவாச்சும் சொல்லலாம்ல என்னாச்சுன்னு. உங்கள் ஃபேஸ், உங்கள் ஐஸில் இதுக்கு இவ்வளோ ஒரு மாதிரி பெயின் அதிகமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அந்த பர்சன் லைட்டாக சிரிச்சிட்டு, ஹாய் டே, நான் பாக் சிமன். சிமன் தான் என்னோடய பேர். இன்றைக்கி என்னன்னு தெரில, இப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. என்னை பார்த்த அடுத்த செகண்ட் என்னோடய பெயினை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கள, அதுக்காக. அப்புறம் எனக்கு வேறு எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் தேங்க்யூ என்னை கேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது சிமெண்ட்ரி இருக்கிற இடம் இல்லை? ஆமாம், இங்கே அடிக்கடி வருவேன். என்னோடய பேரண்ட்ஸ் இங்கே தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட டே. ஸோ அவங்கள பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் இங்கே வந்தேன். அப்படியே உங்களையும் மீட் பண்ணிட்டேன். ஓகேடா, இதோட இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லிவிடுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்ததா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டட்டா, பாய்.